தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கன்னிராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார், 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு, ராசியில் சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா கன்னிராசிக்கு ஏற்கனவே நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும்னா 2024 ஒரு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டு, தசாபுத்தி சரியில்லை, அது அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் ஏதோ நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில. ஒரு வேலையில் ஒரு சில சிக்கலை கொடுத்துருக்கலாம், இடமாற்றங்களுக்காக யோசிக்க வச்சுருக்கலாம், அந்த இடமாற்றம் கிடைக்காம இருக்கலாம், இல்லை வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு கேபினெட் மாதிரி இருக்கும், ஒரு மேலதிகாரி மாதிரி இருப்பாங்க 2024 இல்லைனா 23. ஏன் 2023 24 சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு குரு வக்கரமாக இருக்கும், அவங்களுக்கு 24 ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி ராகுவும் சனியோட வீட்டில் இருந்தார், அதாவது கும்பராசிலையும் மகர ராசிலையும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த ராகு மேலே அந்த சனி பகவான் கடக்கும்போது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் கேது அங்கே இருக்கிறார் இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில், நான் சொல்கிறது இப்போ இல்லை, அந்த கேது இருக்கும்போதும் அந்த மகர ராசியில் கும்பராசியில் கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாமலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. கன்னிராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இவங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்கும்? முதல்ல ராகு தசை எடுப்போம், ஏன்னா வயது ரீதியாக. இப்போ ராகு தசை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும்னா 20 to 38. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8 வயசுலேருந்து, அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 வயசுலேருந்து, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும். சித்திரைக்கு 6 வயசில் ஆரம்பிச்சிடும், 24 வயசு வரைக்கும் இந்த ராகு மகா தசை அப்படிங்கிறது வருது. இப்போ ராகு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கன்னிராசியில் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வரும், ஒரு 15 வயசுக்குள்ளே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு உடல்நலம் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது சரியாகும். இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. இப்போ 15 வயசுக்குள்ளே ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு நல்ல டைம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி இல்லை பண வரவு கொடுக்கக்கூடிய காலம். இது மாதிரி 15 வயசுக்குள்ளே ராகு தசை இருக்கிறவங்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாகவே நல்லா இருக்குது. அதனால் அப்பா அம்மாவுக்கு சிறப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு அமையும், உடல்நலம் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும். இது மாதிரி 15 வயசுக்கு மேலே 20-22 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரங்கள், இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதில் படிப்பில் நல்ல ஒரு மாற்றம். ஒரு சில பேர் டல்லாக இருக்கலாம், மந்த நிலை கொடுத்துருக்கலாம், ஏன்னா சனி பார்வை ராசிக்கு இருக்குது இல்லையா. இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை தான் நான் பார்க்கும், இந்த ராசியில் சந்திரன் இருப்பார். இப்போ மைண்டு ஒரு சில பேருக்கு பாதிச்சிருக்கும், அப்படியே டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க. இன்னும் சுய ஜாதகத்தில் கேது இருந்தால் சொல்லவே தேவையில்லை, சந்திரனோட கேது இல்லை சனியோட கேது, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இது எல்லாமே இப்போ மாறும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே, எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது. யாராருக்கெல்லாம் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியாக கொஞ்சம் டல்லாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா தசைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், நல்லது பண்ணுவார், நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அதிகப்படியான முயற்சி பண்ணுங்கள். எக்ஸாமெல்லாம் கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். எப்படியும் அரியர்லாம் வச்சுருப்பீங்க, அந்த அரியர் இருக்குது அப்படின்னாக்கா கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள், அதுக்குண்டான முயற்சிகளை பாருங்கள். இதை எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. இப்போ இது மாதிரி நடக்குது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க அப்படின்னாக்கா அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. இப்போ 22 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா பண வரவு கொடுக்கக்கூடிய டைம் தான், ஒரு வேலை மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வெளிநாடு வேலைலாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கிடைக்குமா? ஏன்னா 6 வயசுலேருந்து அவங்களுக்கு 18-17 வயசுலலாம் இருப்பாங்க அவங்க, அது மாதிரி நான் சொல்லலை. 22 வயசுக்கு மேலே ராகு தசை நடக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொன்று இங்கேயே முயற்சி பண்ணியிருந்தால் கூட, இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு இப்போ சக்ஸஸாக கொடுக்கும். இப்போ வேலையில் இருக்கிறாங்க, அந்த வேலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ திருப்திகரமாக போகும், எதிர்பார்த்தது நடக்கும். ஒரு சில பேருக்கு லவ் அது இதுன்னு கூட சக்ஸஸ் ஆகலாம். திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போது நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக சுக்கிரன் வந்து இந்த வீட்டில் உட்காரும் போது பெரிய கஷ்டங்களை கொடுக்காது, திருமணம் சார்ந்து தடைகளை கொடுக்காது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்க, அதாவது 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீங்க ராகு தசையில், கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. எதையுமே நிதானத்தோடு கடைபிடிச்சா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்க வந்து கடன் பிரச்சனை தீரும். கடன், அதாவது கேட்ட கடன் வரும், நீங்கள் கேட்ட உதவி கேட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். பண வரவை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து குரு தசை. குரு வந்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 38 to 54, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், அஸ்த நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 26 வயசில் ஆரம்பிக்கும் குரு தசை. அதே முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 50 வயசில் முடியும், 50 வயசு வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 26 to 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 24 to 40. எப்படி பார்த்தாலும் இந்த குரு தசை அப்படிங்கிறது 24 வயசுக்கு மேலே தான் வருது, 50 வயசு வரைக்கும், 54 வயசு வரைக்கும் இந்த குரு தசை. இந்த ராசிக்கு வந்து குரு நன்மை செய்யாது. ஆனால் இப்போ ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இப்போ வேலையில் நிறைய பேருக்கு வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு, புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. புதுசாக 25 வயசு 26 வயசில் வேலை முயற்சி எடுக்கிறீங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா வேலை கன்ஃபார்மாக உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், திருமணம்லாம் சக்ஸஸ் ஆகும் குரு தசையில். அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இதே கன்னிராசியில் குரு சரியில்லை, இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லை, இல்லை ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட திருமணத்துக்காக முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, எங்கேயுமே வரன் வந்து வருது, செட் ஆக மாட்டேங்குது, என்னன்னே தெரில, சுபகாரியமே கூடி வர மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து இப்போ ராகு தசை எண்டோ இல்லை குரு தசையே நடக்கலாம். இப்போ திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் வேற ஒருத்தருக்கு வீட்டில் அஷ்டம சனி 7.5 சனி இது மாதிரி யாருக்குன்னா போயின்னு இருந்ததுனாக்கா சுபகாரியம் கூடி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாதுங்க, வீட்டில் யாருக்கும் கிடையாது. பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் பார்த்துட்ருக்கோம், நடக்கலை அப்படின்னா தாராளமாக நடந்துடும், கூடி வந்துடும், டக்குன்னு கூடி வந்துடும். வேறு யாருக்காவது அஷ்டம சனி 7.5 சனி இருந்தால் மட்டும்தான் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கோம் இந்த காலம். அதுக்காக வந்து குழம்ப தேவையில்லை, கூடி வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா லைஃப் போயிடும். அவசரப்படாமல் பண்ணுங்கள். வயசுங்கிறது ரொம்ப முக்கியமே கிடையாது. ஏன்னா வயசோட கல்யாணம் பண்ணுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வரன் அமையிறது அப்படிங்கிறது வந்து அந்த கிரக அமைப்புகள் கூடி வரணும். இப்போ வந்து கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்காரு, உங்களுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்து திருமண காலம் அப்படின்னு சொல்லலாம். யாராருக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, அஷ்டம சனி 7.5 சனி ஒருத்தருக்கு நடக்குது வீட்டில், இல்லை சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி எல்லாருக்குமே அப்படி வந்துடாது இல்லையா. கஷ்டத்தை கொடுக்குதுன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது கூடி வராமல் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா உடனே வந்துடும், முன்ன பின்ன வந்துடும். இந்த ஆகஸ்ட் மாதம் வரலாம், அதாவது இந்த ஆடி போய் ஆவணி மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம், திருமணம் சார்ந்து நல்லாயிருக்கும். கணவன் மனைக்குள்ளே வாக்குவாதங்கள் வருதுன்னாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. நிறைய வரும், அடிக்கடி வரும், நிறைய பேருக்கு இருக்குங்க. ஒரு சில பேர் கேட்டால் அது இருக்குங்க, வருங்க போங்க சண்டை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. அது மாதிரி போனால் பரவாயில்ல. இதையே காரணம் காட்டி ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கிரக அமைப்புகள் சுய ஜாதகத்தில் சரியில்லைன்னா அப்படி தான் பண்ணும். அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் எந்த ஒரு முயற்சி பண்ணாதீங்க. வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை ரீதியாக நிறைய சிக்கலை கொடுத்துன்னு நான் சொன்னேன் இல்லையா. சமீப காலமானாக்கா 24 இருக்குது ஒரு சில பேருக்கு. அதாவது இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த பிறகு அதிலிருந்தே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில் சிக்கல் இருக்குது. ஒரு சில பேருக்கு வேலை போய் வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலையும் நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, அந்த வேலையிலும் நிறைய சிக்கல் இருக்குன்னா இந்த மாதம் தீருமா அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கன்ஃபார்மாக. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 24 ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 2027 ஃபுல்லாக வரைக்கும் இருக்கும். எந்த வேலை போனாலும் சரி அந்த வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது, அந்த வேலையில் வந்து இழுபறியாகவே இருக்கும். எதுக்கிட்ட அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து இவ்வளோ தானா, இதுக்கப்புறம் வேலையே கிடைக்காதா, அவ்வளோதானே, வேலை முடிஞ்சு போச்சா, நமக்கு லைஃபே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி மனநிலையெல்லாம் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே சாதாரண விஷயம். சாதாரணமாக ஒரு ஒரு மழை காலத்தில் வர ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நேரம் அப்படி இருக்குது. அதனால் 2027 ஃபுல்லாகவே இருக்குது. 2027க்கு பிறகு தான் 28லேருந்து தான் நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு மாற்றமும் அந்த காலகட்டங்களில் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். 2024லேருந்து யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ 27 வரைக்கும் அந்த 3 வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்.
அந்த 3 வருஷத்தில் வேலை போய் வேலை கிடைச்சாலும், இல்லை இப்போ வேலைக்காக போயிட்டுருக்கு, வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு, வேலை போனால் கூட வேலை கிடைக்கும். ஆனால் 27 வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு சொல்லிக்கலாம். வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் அனுசரித்து போங்க. எதுலேயுமே நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை இந்த காலகட்டங்களில். இது வந்து சனி தசைக்கும் பொருந்தும், புதன் தசைக்கு பொருந்தும். நிறைய பேருக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இப்போ சனி தசை கூட 55 to 74 உத்தரம் நட்சத்திரம். இதே அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 42லேருந்து 69 வரைக்கும், சித்திரைக்கு 40 to 59. இப்போ புதன் தசையும் இருக்குது இல்லையா, இப்போ ராசியாதிபதி ராசியை பார்த்துட்டு இருக்காரு. புதன் தசையும் இருக்குது இல்லையா, புதன் தசையும் பார்த்தீங்கன்னாக்கா 75 to 92 உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 62 to 87 வரைக்கும், சித்திரைக்கு 60 to 77. இப்போ சனி தசையும் புதன் தசையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். இவங்களுக்கும் இந்த வேலை ரீதியாக சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கண்டிப்பாக நான் சொன்னது தான். இப்போ குரு தசைக்கு நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான். ஏன்னா மற்ற ராசிக்கு 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படலை. லக்னத்துக்கு 4ஆம் இடத்தோடு இந்த சனி சம்மந்தப்பட்டால் வேலை பற்றி நம்ம பேசலாம். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்படுறாரு. சனி வக்கரமாக இருக்கார். இந்த ராசியில் இப்போது இந்த மாதத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு. இப்போ நீச கிரகத்தை செவ்வாயும் பார்த்துட்ருக்காரு 4ஆம் பார்வையாக. இது எல்லாமே சமீப காலமாக வேலை ரீதியாக சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சிக்கல் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை பார்த்துக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா உங்கள் வேலை உங்களுக்கு தான் தெரியும். தொழில் கூட அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாளாக வருமான குறைபாடுகள் இருக்கும். அது நான் சொல்லிட்டேன். நான் 27 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 2027 முடிய 2028 வந்துச்சுன்னா சரியாக போய்டும். அந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசையில் இருந்தாலும் சரி, புதன் தசையில் இருந்தாலும் சரி, குரு தசையில் இருக்கிறவங்க முன்னாடி அந்த குரு தசை நடக்குது இல்லையா இளம் வயதில், அந்த தசையில் இருந்தால் கூட இது யாராருக்கெல்லாம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னா, குரு தசை அந்த பின்னாடி 6 வருஷம், சனி தசை அந்த பின்னாடி அந்த 9 வருஷம், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும். எதை கண்டும் பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த கன்னி ராசிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இந்த மாதங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பண வரவு கொடுக்கலாம், கொடுத்த கடன் வரலாம், இல்லை எதனா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, எதையாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தால் பண வரவுக்கோ இல்லை வேலைக்கோ இல்லை மற்றபடி குடும்பத்தில் வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இல்லை சுப விசேஷம் நடக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு தவிர உங்கள் குடும்பத்துக்காக என்ன பண்ணாலும் சரி, எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு மட்டும்தான் மன அழுத்தத்தையும் வேலையில் கொஞ்சம் சிக்கலையும் கொடுத்துட்டே வரும். எதுலையுமே நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது. நன்றி.